இந்த ஊர் தவிசாளராக நான் வந்ததன் பிற்பாடு புதிய தவிசாளர் முன்னாள் எம்பி என்ன செய்ய போகிறார் என்பதான ஒரு கேள்வியும் பார்வையும் எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது. நான் வந்து இப்பொழுது 2 மாதங்கள் பூர்த்தியாகி இருக்கின்றன. இந்த 2 மாதங்களில் நிர்வாக ரீதியாக இந்த காரியாலயத்தில் பிரதேச சபைக்குள்ளே பல்வேறு மாற்றங்கள் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டு அவை செய்யப்பட்டிருக்கின்றன. அதுபோல பல புதிய வருவாய் ஈட்டும் வழிகளை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். நான் அதனை மக்களுக்கு சொல்ல வேண்டும். பொத்துவில் என்பது அதிக வருமானம் ஈட்டக்கூடிய சாத்தியங்கள் நிறைந்த ஒரு இடம். வருமானம் ஈட்டக்கூடிய என்ன, சபையை வைத்து உழைக்கிறோம் என்பது அல்ல பொருள். அந்த பணம் தான் மக்களுக்கு சேவையாக ஒரு பாதையாக, அல்லது நீங்கள் சொல்வது போன்று ஒரு மீன் சந்தையை நாங்கள் துப்புரவு செய்வதாக இருக்கலாம், அல்லது கல்வி அபிவிருத்தி செய்வது, எல்லாமே இந்த வருமானங்களை கொண்டு தான் நாங்கள் அந்த செலவினை செய்கிறோம். அந்த அடிப்படையில் வருமானம் ஈட்டும் சாத்திய வழிகள் நிறைய இருந்த போதும் கூட இதுவரையிலான இந்த பொத்துவில் பிரதேச சபை நடைமுறையிலே அதனுடைய உச்ச பயனை பெறவில்லை என்பதுதான் புதிய தவிசாளராக என்னுடைய கருத்து. எனவே இவற்றை எவ்வாறு மாற்றலாம், அதிலும் குறிப்பாக இந்த புதிய அரசாங்கத்தின் போது IMF-னுடைய நிபந்தனைக்கு அமைவாக இறுதியாக வழங்கப்பட்ட 180 நாள் வேலை திட்டத்தில் உள்ள ஊழியர்களுக்கு 100% கிட்டத்தட்ட 12.5 லட்சம் பணம் நாங்கள் சம்பளமாக கொடுக்கிறோம். ஏனைய ஊழியர்களிலே 20% சலரி சம்பளம் நாங்கள் கொடுக்கிறோம் என்கிற போது பொத்துவில், அக்கரைப்பற்று, சம்மாந்துறை, கல்முனை இந்த 4 சபைகளுக்கு தான் நீங்கள் 20% சம்பளம் கொடுக்க வேண்டும், 180 நாளில் 100% கொடுக்க வேண்டும் என்ற விடயம் சொல்லப்பட்டு 2029 ஒட்டுமொத்தமாக இந்த சபைக்குட்பட்டு வேலை செய்கிற அனைத்து ஊழியர்களின் சம்பளங்களையும் நாங்களே கையால் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. இது கிட்டத்தட்ட இந்த விடயம் நடைமுறைக்கு வருவதை பார்க்கிற போது பல்வேறு ஊகங்கள் இப்பொழுது அரசாங்கத்தால் சொல்லப்பட்டிருக்கு. ஓரிரு வருடங்களிலே எங்களுடைய அனலைசிங் ரிப்போர்ட் எனக்கு கிடைத்திருக்கிறது. பொத்துவில் பிரதேச சபை 28ஆம் ஆண்டுக்கு பிறகு அங்கே சம்பளம் வழங்குவதற்கு கூட பணம் இல்லாமல் போய்விடும் போகிற போக்கிலே அவர்களுடைய கருத்து. எனவே இது ஒரு சவாலான ஒரு பதவி. இப்பொழுது தவிசாளர் பதவி இந்த IMF-னுடைய நிபந்தனைகளோடு பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள் எல்லோருக்கும் முன் இருக்கின்ற மிக பலமான ஒரு சவால். இந்த சவாலுக்கு மத்தியிலே நான் இதனை எடுத்திருக்கிறேன். இருந்த போதும் என்னுடைய திட்டமிடலிலே எனக்கு ஒரு பெரும் நம்பிக்கை இருக்கிறது. இவர்களுடைய இந்த அரசாங்கத்தினுடைய ஊகத்திற்கு மாற்றமாக இந்த பொத்துவில் பிரதேச சபை முழு சம்பளத்தையும் வழங்கி அபிவிருத்திகளையும் செய்யக்கூடிய அளவிற்கு வருமானம் ஈட்டக்கூடிய விடயமாக அது மாறுவதற்கான வேலைகளை நாம் செய்திருக்கிறோம். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அருகம்பையிலே டூரிசம் நிறைய பெருகி நிறைய பார்ட்டியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும், களியாட்டங்கள் நடக்கும். இந்த களியாட்ட வரி நான் வருகிற போது அறவிடுகிற ஒரு வளமை இருக்கவில்லை. நாங்கள் சபையில் தீர்மானம் எடுத்தோம், களியாட்ட வரி சாதாரண பார்ட்டிக்கு 25,000, ஏனைய பார்ட்டிகளுக்கு 50,000 என்று தீர்மானம் எடுத்து இப்பொழுது அந்த வரி அறவிடப்பட்டு ஒரு வருமானமாக வந்து கொண்டிருக்கு. உண்மையாக சட்டம் சொல்கிறது என்னவென்றால், அவர்களுக்கான டிக்கெட் அது கூட நாங்கள் தான் அது உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும். டிக்கெட்டிலே ஒரு 25% வரையிலும் எங்களுக்கு இப்போ எடுக்க முடியும். அவ்வாறு எடுக்கிற போது எனக்கு தெரியும் அடுத்த 2026ஆம் ஆண்டு பொத்துவில் பிரதேச சபையிலே மிகப்பெரிய ஒரு வருமானத்தை நாம் அதனூடாக ஈட்டிக்கொள்ள முடியும். அதே போல் இந்த அசஸ்மெண்ட் டெக்ஸ்ங்கிற ஒரு விஷயம், இந்த மக்களிடம் வரி அறவிடுகிற நடைமுறை பொத்துவிலில் இல்லை. ஆக குறைந்தது இந்த வியாபார ஸ்தலமாக இருக்கின்ற கடைகள், அதே போன்று ஏனைய அருகம்பை ஹோட்டல்களில் அந்த வரிகளை அறவிடுகிற போது கூட மிகப்பெரிய ஒரு நிதி மூலத்தை நாம் இங்கே உருவாக்க முடியும். அவைகள் எல்லாம் இப்பொழுது நடைமுறையில் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு ஹோட்டலினுடைய டேர்ன் ஓவரிலே 1% அவர்கள் நமக்கு தர வேண்டும். அது இங்கே இது ஒருபோதும் வாங்கியதில்லை. எனவே இவைகளெல்லாம் நாங்கள் பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகிற பைலோக்களை உருவாக்குவது, கெசட் பண்ணுகிற விஷயங்களிலே நாம் இப்பொழுது மிக தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதைத்தான் கடந்த ஒரு நிகழ்விலும் நான் சொல்லியிருந்தேன். 2026ஆம் ஆண்டு அதுக்கு முன்பு இந்த காலகட்டம் என்பது ஒரு புதிய நடைமுறைகளுக்கு வழியை நாங்கள் சமைக்கிற ஒரு காலமாகத்தான் இது இருக்கிறது. அதற்குள்ளும் நாங்கள் முடியுமான வருமானத்தை ஈட்டுகிறோம். அதற்கு பிறகு ஏனைய வருமானங்கள் ஈட்டப்படும்.